இணைந்திருக்கும் எம் இனிய உறவுகளே, பொது காலத்தின் 4ஆம் ஞாயிறு வாரமாகிய இன்று நாம் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழாவை கொண்டாடுகின்றோம். தனது முதல் தலைப்பெறான குழந்தையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் ஓர் அழகிய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அதிலே இயேசுவை அர்ப்பணிக்க முன்வரும் அன்னை மரியும் யோசேப்பும் அச்சடங்குகளை நிறைவேற்றுவதில் பிரமாணிக்கமாக இருந்தனர் என்பதையும் குறித்து காட்டுகின்றது. அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்த பின் யூத சட்டத்திற்கமைய தன்னையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளும் நாளாகும் இன்று நாள் அமைகிறது. நாம் அமைத்து கொண்ட வாழ்விலே இன்றைய நாள் ஓர் அழகிய ஆரம்பத்தை குறித்து காட்டுகின்றது. ஒரு குழந்தைக்கான அனைத்து தியாகங்களும் பெற்றோரின் அர்ப்பணமே. அவர்களை இறை ஞானத்திலும் இவ்வுலகோடு போட்டியிட தேவையான அறிவிலும் பல சவால்களை கடந்து போராட்டங்களில் வென்று வெற்றியில் தொடர்ந்து செல்ல விவேகத்திலும் வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோரின் பொறுப்பு என்பதையும் இன்றைய நாளும் வாசகங்களும் எமக்கு நினைவூட்டுகின்றன. இன்றைய நாளில் வாழும் எமக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாக தேவைப்படுகின்றன. பாவங்களாலும் பரிகாரம் இன்மையாலும் எமது இறுகிய மனப்பான்மையாலும் எதிர்மறை எண்ணங்களால் குறை சொல்லும் பழக்கத்தாலும் நாளும் இன்னும் இறைவனை இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். திருக்குடும்பத்தின் இவ் அர்ப்பணம் இவ் உலகத்திற்கே தேடித்தந்த அருளாக மாறியது. நாமும் இவ் உலகத்திற்காக அதன் தேவைக்காக வாழவும் எம்மை அர்ப்பணிக்கவும் இன்றைய பலியில் மன்றாடுவோம். குறிப்பாக இவ்வுலகத்தில் அமைதிக்காகவும் யுத்தங்கள் இன்றி நிம்மதியான வாழ்வுக்காகவும் மன்றாடி இப்பலியில் இணைந்திடுவோம். அவர் வலிமையோடு வருவார், தம்மூழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். அல்லேலூயா. அனைவரும் எங்களுடைய திரிகளை இப்பொழுது ஏற்றிக்கொள்வோம். தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாள்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவரென அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதேபோல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும் போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. இந்த திருவிழா திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெற நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து அவைகளுக்காக மனம் வருந்தி மௌனமாக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இப்பொழுது மெழுகுவர்த்திகள் ஆசீர்வதிக்கப்படும். மன்றாடுவோமாக. ஒளி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கென்று வெளிப்படுத்தினீரே. இத்திரிகளை உமது ஆசியால் தந்தை மகன் தூய ஆவியாரால் புனிதப்படுத்தியருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் உம்மக்களின் வேண்டல்களை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னறியில் நடந்து என்றும் குன்றா பேரொளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை எதிர்கொள்ள அமைதியுடன் செல்வோமாக. அமைதியுடன் செல்வோமாக. கிறிஸ்துவின் பெயரால் ஆமீன். இப்பொழுது பீடப்பணியாளர்கள் முன் செல்ல சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்திகளோடு ஆண்டவரிடத்தில் எங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க புனிதமிக்க ஆலயத்துக்குள் நுழைவோம். பாடல் பாடப்படும். ஒளியாமிரையே வாராய்,
கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பேருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. இப்பொழுது உன்னதங்களிலே பாடப்படும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட உம்முறை திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கேட்கும் நேரம் அப்பாவின் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவை ஊற்றிடுமே.
நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 தொடக்கம் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்க அறியக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்கரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பகலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 தொடக்கம் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையே சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதர் துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர்.
இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 22 தொடக்கம் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்துக்கேற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒருவால் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலில் விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பெருவிழா வாழ்த்துக்களையும் காணிக்கை அன்னையின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குழந்தை தெரேசா என்கின்ற புனிதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல ஆண்டுகள் வாழவில்லை, மாறாக சில ஆண்டுகளை இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார்.
சில ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கடவுளுக்கு மிகவும் ஏற்புடையவராக, மனிதர்களுக்கு ஏற்புடையவராக, தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு இளம் துறவியாக வாழ்ந்தவராக இருக்கின்றார். இவர் தன்னை ஒரு கடவுளுடைய கரங்களிலே இருக்கின்ற ஒரு பந்தாக அவர் கருதுகின்றார். எப்பொழுதுமே கடவுள் தன்னுடைய கரங்களிலே தன்னை ஒரு பந்தாக வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் எப்பொழுதுமே இறைவேண்டலிலே நினைத்து கொண்டு இருப்பாராம். ஆனால் சிறுவயதாக இருக்கிற பொழுதே அவருக்கு நோய்கள் வருகின்றன. உடல்நலமற்றிருக்கிறார், ஆனால் சோர்ந்து போகவில்லை. உடல்நலமற்றிருந்த பொழுதும் கூட அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை கன்னியர் இல்லத்திலே அவர் பிரமாணிக்கமாக செய்து கொண்டு எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபித்து இறைவேண்டல் செய்த ஒருவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அந்த துன்பத்தின் மத்தியிலும் நோயின் மத்தியிலும் ஆண்டவரிடத்திலே ஒரு நாள் கூட எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று அவர் ஜெபிக்கவில்லை. அப்பொழுது மற்ற அவரோடு இருந்த இளம் சகோதரிகளுக்கு ஆச்சரியம், ஏன் இவர் இப்படி நோயாக கஷ்டப்படுறாரு, ஆனால் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாரில்லை என்று ஒரு சகோதரி வந்து அவரிடத்திலே கேட்கிறார். நீங்கள் இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நோயினாலே, ஆண்டவரிடத்திலே நீங்கள் இறைவேண்டல் செய்தால் நீங்கள் சுகம் பெறுவீர்களே என்று அவர் கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அவ்வாறு மன்றாடினால் நான் ஆண்டவரை நற்கருணை விருந்திலே திருப்பலியிலே சந்திக்க போகிற பொழுது மற்றவர்களை விட மேலான காணிக்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது என்று கூறினாராம். அமர இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னுடைய நோயை, தன்னுடைய துன்பத்தை அர்ப்பணமாக திருப்பலியிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த குழந்தை தெரேசா இறை வேண்டல் செய்யாமல் இருந்திருக்கிறார் என்பதை அந்த நிகழ்வு எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாக ஒளி வழிபாட்டிலே மெழுகுவர்த்திகள் மந்தரிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஆலயத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்பட்டாரோ அதே போன்று அடையாள ரீதியாக நானும் நீங்களும் எங்களை இந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வந்து அர்ப்பணித்து கொண்டு அவருடைய இறை வார்த்தைகளுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய நற்கருணை விருந்திலே பங்கு பெற எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய விழா எங்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்தாரோ அதே போன்று நானும் நீங்களும் எங்களை, எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பெற்றோர்களை, எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க, அர்ப்பணமாக்க இந்த திருவிழா எங்களை அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா ஒரு முக்கியமான ஜூத சடங்கிலே, கலாச்சாரத்திலே, சமயத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது குழந்தை பிறந்ததற்கு பிறகு 40 நாட்களுக்கு பிறகு தாயானவள் தூய்மை சடங்கை செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை கடைபிடிப்பதற்காகவே திருக்குடும்பத்தின் பெற்றோர்கள் அங்கே போகிறார்கள். அத்தோடு குழந்தையையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க செல்வதை பார்க்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதலாவது வாசகம் அழகாக எடுத்து கூறுகிறது. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். பிறந்து 40ஆம் நாளே அவர் கோவிலுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துவதை ஏற்கனவே மலாக்கி புத்தகத்திலே இறைவாக்கினர் எடுத்து கூறுவதை இன்றைய முதலாவது வாசகம் கூறுகிறது. ஒரு தடவை புத்தரிடத்திலே தேவதத்தர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து, நான் உம்முடைய சீடராக இருக்க விரும்புகிறேன், உம்முடைய ஆசிரை பெற விரும்புகிறேன் என்று கேட்டாராம். அப்பொழுது புத்தர் சொல்லுகின்றார், இப்போது நல்ல நேரமில்லை, நீர் நாளை காலை 4 மணிக்கு எழுந்து வாரும் என்று சொல்லி சொன்னாராம். நீர் வரும்போது தனியாக வாரும் என்று கூறினாராம். எனவே புத்தர் சொன்னபடியே இந்த தேவதத்தர் காலையிலே எழுந்து 4 மணிக்கு வருகின்றார். வந்த பொழுது புத்தர் சொல்லுகின்றார் அவரை பார்த்து, நான் உம்மை தனியாகத்தானே வர சொன்னேன், நீர் நிறைய பேரோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அவர் இப்படி திரும்பி பார்க்கிறார், அங்கே யாரும் இல்லை. அப்பொழுது உணர்கின்றார் புத்தர் சொன்னது மனிதர்களை அல்ல, மாறாக அவரோடு கொண்டு வந்துள்ள அந்த உடைமைகளையும் உறவுகளையும் பற்றித்தான் அவர் கூறுகின்றார் என்பதை அவர் உணர்கின்றார்.
அப்பொழுது அந்த தேவதத்தர் சொல்லுகின்றார், எனக்கு விளங்கிவிட்டது, நான் என்னுடைய குடும்பத்தை என்னோடு கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சொத்துக்களை நான் என்னோடு கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய ஆசைகளை நான் என்னுடன் கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையாக உம்முடைய சீடராக நான் இருக்க விரும்பினால் இவற்றையெல்லாம் நாம் துறக்க வேண்டும், இவற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும். எனவே நான் போய்விட்டு 1 வருடத்துக்கு பிறகு வருகிறேன் என்று சொல்லி அவர் மீண்டும் 1 வருடத்துக்கு பிறகு வருகிறார். இப்பொழுது புத்தர் அவரை ஆசீர்வதித்து, நீர் என்னுடைய சீடராக இருக்க தகுதியுடையவர். ஏனென்று சொன்னால், நீர் உம்மை முற்றிலுமாக துறந்து இந்த துறவு வாழ்வுக்காக உம்மை அர்ப்பணிக்க நீ தயாரான நிலையிலே வந்திருக்கிறீர் என்று கூறினாராம். ஆம், இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த அர்ப்பண விழா எங்களுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். துறவிகள், consecrated people need to detach from everything. அதாவது கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகள் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கடவுளுக்காக முற்றிலும் தங்களை அர்ப்பணிக்க முடியும். ஆகவேதான் அவர்கள் வார்த்தை பாடுகளை கொடுக்கின்றார்கள். அதே போன்று திருமுழுக்கின் மூலமாக நானும் நீங்களும் கடவுளுக்கு அர்ப்பணமாகியவர்கள். எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்றைய நாளிலே நாங்கள் ஞான பெற்றோர்களை நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞான பெற்றோர்களும் எங்களை நாங்கள் பிறந்து அந்த நாட்களிலே பிறந்து சில நாட்களுக்கு பிறகு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 31 நாள் அல்லது 30 நாட்கள் முடிந்ததும் காணிக்கையாக திருமுழுக்கின் மூலமாக இறைவனிடத்திலே குழந்தைகள் ஞான பெற்றோர் மூலமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் பெற்றோருக்காகவும் ஞான பெற்றோருக்காகவும் மன்றாட வேண்டும். அன்று அவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியானவர் தான் இன்றும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அழகாக பவுலடிகளார் சொல்லுவார், கொரிந்தியர்களுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே சொல்லுவார், இனி நீங்கள் உங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக மரித்து இறந்த இயேசுவுக்காக, மரித்து உயிர்த்த இயேசுவுக்காக வாழுங்கள் என்று சொல்லி. எனவே எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக தன்னையே தியாகம் செய்த இறைவனுக்காக நாங்கள் எங்களை இன்றைய நாளிலும் இனி வருகின்ற இந்த நாட்களிலும் அர்ப்பணித்து வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூத சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள். யாத்திரை ஆகமத்திலே சொல்லப்படுகிற விடுதலை பயண நூலிலே சொல்லப்படுகிறது, அதிகாரம் 13 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, முதல் பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். பார்வோனுடைய ஆட்சி காலத்திலே எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள், அவனுடைய துன்ப காலத்திலே. ஆனால் கடவுளாலே ஆண் தலைப்பேறு ஆண்டவருடைய தூதரை அனுப்பி கடவுள் தலைப்பேறுகள் அனைத்தையும் காப்பாற்றுகிறார். எனவேதான் விவிலியத்திலே யூத சமயத்திலே கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. முதல் பேறு அல்லது முதல் மிருகம் அல்லது பறவைகளை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற வழக்கம் அன்று தொடக்கம் இன்று வரை இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களை 31ஆம் தேதி நாங்கள் போய் மொட்டை அடிக்கிறோம். குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து பிள்ளைகளை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். முடிய கொடுத்தா முடி வளர்ந்துடும், ஆனால் நாங்கள் கொடுப்பது திரும்பி எங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அதுதான் உண்மையான காணிக்கையாக இருக்கிறது. முழுமையாக கொடுத்தல். இயேசு தன்னை முழுமையாக கொடுத்தார். அதைத்தான் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்விலே 2 விடயங்களை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்வோம். ஒன்று, காணிக்கை என்பது சிறியளவாக இருந்தாலும் பெரிய அளவாக இருந்தாலும் அது மதிப்பு மிக்கது. பரிசில்களை பெற நாங்கள் விரும்புகிறோம், பரிசில்களை நாங்கள் கொடுக்கின்றோம். எனவே பரிசில்களை நாங்கள் பெறுகிற பொழுதும் கொடுக்கிற பொழுதும் அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பரிசு பெரியதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம். பரிசு கொடுப்பவர் பரிசு பெறுபவர் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே பரிசு சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், அது மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று 2 மாடப்புறாக்களை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அது சிறியதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய மதிப்புள்ளதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2 புறாக்களும் அன்பையும் நட்புறவையும் வெளிப்படுத்துகின்றன, ஏழையின் காணிக்கையை வெளிப்படுத்துகின்றன. ஏழை கைம்பனுடைய காணிக்கையை நம் ஆண்டவர் இயேசு பாராட்டினார். ஏனென்றால் அங்கு வந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு மிகுதியானதை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். இவள் தன்னிடம் இருந்ததை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். எனவே திருக்குடும்பம் ஏழை குடும்பங்களோடு தங்களை அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2 எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும், தனியாக வாழ முடியாது என்பதை குறிக்கின்றது. எனவே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற நானும் நீங்களும் மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லை என்று நாங்கள் வாழ்ந்தால்
எங்களை நாங்கள் உண்மையாகவே கடவுளுக்கு அர்ப்பணிக்கவில்லை. இந்த இரண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது போல நானும் நீங்களும் மற்றவர்களோடு இணைந்து வாழ இன்றைய நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக 2 பேரை நாங்கள் சந்திக்கிறோம். இருவருமே முதியவர்கள். சிமியோன், அன்னா பொறுமையோடு இயேசுவை மக்களுக்கு வெளிப்படுத்த காத்து கொண்டிருந்தவர்கள். எனவே பாப்பரசர் அழகாக சொல்லுகிறார், முதியவர்களை மதியுங்கள். ரெஸ்பெக்ட் தி எல்டர்லி பீப்புள் பிகாஸ் தே ஹேவ் த விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதியவர்களை அப்படியே நீங்கள் வயது வைத்தென்று சொல்லி தள்ளி வைக்காதீர்கள். மாறாக அவர்களை அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கிட்டத்திலே எங்களுக்கு ஒரு ஷேரிங் நடந்த இயேசு சபை எல்லாருமே இளம் வயதினர், நடுத்தர வயதினர், முதியவர்கள். அருட்தந்தை போல் சற்குணநாயம் கூறுகின்றார், நான் வயது போய்விட்டது எனக்கு என்று சொல்லி என்னை எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டாம், என்னை வெளியிலே தள்ள வேண்டாம், இன்க்ளூட் பண்ணுங்கள். நானும் உங்களில் ஒருவன், எனக்கு ஆன்மீகம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. இந்த வார்த்தை அவர் பயன்படுத்தினார். அருட்தந்தைக்கு தெரியும், எல்டர்லி பீப்புளை இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதியவர்கள் தானே, இவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அவர்களை நாங்கள் தள்ளி வைக்க வேண்டாம். எங்களுடைய பிள்ளைகள் என்று பக்தியாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் அல்ல, இங்கே இருக்கிற முதியவர்கள் தான் காரணம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு குழந்தையாக இருக்கிற பொழுது அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார். நாங்களும் அந்த குழந்தை இயேசுவை போன்று கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும். நாங்கள் உடனே காணிக்கை என்றது என்ன நினைப்பது, பணத்தை கொடுத்தா தான் காணிக்கை, ஆடு மாடுகளை கொடுத்தா தான் காணிக்கை, ஒவ்வொரு இடங்கள் நடப்பது. கடவுள் எதிர்பார்ப்பது அவ்வாறான காணிக்கை அல்ல. பணத்தை கொடுத்தாலும் அது காணிக்கை தான். அதைவிட அவர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எங்களுடைய பணியை அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது, எங்களுடைய திறமைகளை மற்றவர்களுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது, எங்களுடைய நேரத்தை மற்றவர்களுக்கு தியாகம் செய்வது. இதுதான் உண்மையான அர்ப்பணமாக இருக்கிறது, உண்மையான காணிக்கையாக இருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் செலுத்த வேண்டிய மிகப்பெரிய காணிக்கை என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது மாத்திரமே இந்த ஜூபிலி ஆண்டில் எதிர்பார்க்கப்படுகிற ஆன்மீக புதுப்பித்தல், நல்ல பாவசங்கீதனம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று பரிபூரண பலத்தை நாங்கள் பெற முடியும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமீன். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்திலே திருமுழுக்கின் மூலமாக ஒப்பு கொடுத்தோம், அர்ப்பணித்தோம். எனவே அந்த அர்ப்பணிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கவும்
நாங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும் என இந்த வேளையிலே மன்றாடுவோம். இவ்வுலக வாழ்வுக்காக, நீதிக்காக, உண்மைக்காக உழைக்கும் இவர்கள் இயேசுவின் ஞானத்தையும் அன்பையும் அவர்கள் தரும் அனைத்தையும் பெறுவர்களையும் நிலைநாட்டும் கருவிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் பேரால் அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகள் இவ்வுலகின் விடியலாக மாறுவார்களாக. புதியன தேடி புதுமைகள் செய்து ஒவ்வொரு மாற்றத்திற்காக ஏங்கும் இவர்கள் உலகின் புது ஒளியாக மாறுவார்களாக. இயேசுவை இதயத்தில் தாங்கி நமது நன்மைகளாலும் நல் ஒழுக்கங்களாலும் அணி சேர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடும் நாங்கள் திருமுழுக்கின் வழியாக எமது அர்ப்பணத்தை நினைவில் கொள்கின்றோம். நாங்கள் உமக்கு உரியவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து உமது வார்த்தையின்படி எங்கள் வாழ்வு மிளிர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பல்வேறு கோணங்களிலே விபத்துக்களால், தீயினால், யுத்தத்தால், மேலும் அனர்த்தங்களால் அவதியுறும் மக்களை கண்ணோக்கி இந்த அர்ப்பண விழாவில் இம்மக்கள் அனைவரும் எதிர்நோக்கை தொலைத்திடாமல் இறை நம்பிக்கையிலும் பராமரிப்பிலும் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களில் அன்பை துளைத்திடாமல், பாசத்தை அணைத்திடாமல், நம்பிக்கையில் உயர்ந்து நிற்கும் கோபுரமாக வாழும் அனைத்து பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளில் என்றும் நிறையாசீர் கிடைத்திடவும், அனைத்து சந்தர்ப்பத்திலும் இறைவனுக்கு சான்று பகரும் கருவிகளாக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே இந்த புனிதமிக்க ஆலயத்துக்கு இந்த திருப்பலியின் வழியாக அழைத்து வந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் எவ்வாறு ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டீரோ அதே போன்று நாங்களும் நாளாந்தம் எங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் சிறுவனாக இருக்கிற பொழுது, குழந்தையாக இருக்கிற பொழுது உம்மை உம்முடைய பெற்றோர்கள் இறைவனிடத்திலே ஒப்புக்கொடுத்த பொழுது, அர்ப்பணித்த பொழுது, இறுதி வரைக்கும் நீர் அந்த அர்ப்பணத்துக்கு பிரமாணிக்கமுள்ளவராக நீர் வாழ்ந்தீர். எப்பொழுதும் உம்முடைய தந்தையினுடைய விருப்பத்தை, திருவிழத்தை நிறைவேற்றுபவராக இருந்தீர். இறுதி வரைக்கும் நீர் அவ்வாறு நிலைத்திருந்தீர். இறுதியாக தந்தையிடத்திலே உம்முடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக உண்மை அவரிடத்திலே அர்ப்பணித்தீர். ஆண்டவரே, திருமுழுக்கின் மூலமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் என்னவென்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து அவற்றை முற்றிலுமாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக இன்றைய நாளிலே ஆண்டவரே விசேட விதமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் குழந்தையாக இருக்கிற பொழுது அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சி அடைந்தது பல. இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் குழந்தைகளாக இருக்கிற பொழுதே உண்மையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் பக்தியையும் நம்பிக்கையையும் பெற்றோர்கள் மூலமாக, ஞான பெற்றோர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக, துறவிகள் குருக்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக
இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த பக்தியிலும் அந்த நம்பிக்கையிலும் அவர்கள் தொடர்ந்து இறுதி வரைக்கும் வாழும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பக்தி சபைகளிலும் மற்ற சபைகளிலும் இருந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஒரு அழைப்பை கொடுத்து இந்த பக்தி சபையிலே இருந்து நீங்கள் பணியாற்ற உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். தூய வின்சென்ட் போல் சபையினூடாகவும் கிறிஸ்தவ வாழ்வு சபையினூடாகவும் மற்ற சபைகளூடாகவும் தங்களை அர்ப்பணித்து எமது பங்கின் வளர்ச்சிக்காக பங்கு மக்களின் வளர்ச்சிக்காக பணியாற்றி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் விசேட விதமாக இன்றைய நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து வட்டார பிரதிநிதிகளும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அந்த வட்டாரத்திலே இருக்கின்ற மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பங்கிலே இருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பணியாற்ற தங்களை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் என இன்றைய நாளிலே ஆண்டவரை விசேட விதமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்று சிமியோடும் அன்னாவும் உம்முடைய வருகைக்காக பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தது போல இன்றும் எத்தனையோ முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பும் பாசமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற அன்பையும் இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளலையும் அவர்கள் பெரும்படியாகவும் பிள்ளைகள் அவர்களுக்குரிய மதிப்பை கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே அனைத்து முதியவர்கள் பெற்றோர்களுக்காக விசேட விதமாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். தொடர்ந்துமாக ஆண்டவரை, இங்கே இருக்கிற குழந்தைகளை உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலே குழந்தைகள் அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுக்குள்ளே இருக்கிற தீமைகள், அவர்களுக்குள்ளே இருக்கிற நோய்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிற துன்பங்கள் அனைத்தையும் நீர் அவர்களிடத்திலே இருந்து அகற்றுகிறீர். எனவே இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளையும், கை குழந்தைகள் சிறுவர்களை உமது வல்லமை மிக்க கரங்களினாலே தொட்டு ஆசீர்வதித்தருளுமாறு இந்த வேளையிலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம். சிறுவர்களை அதிகமாக அன்பு செய்கிற ஆண்டவரே, தொடர்ந்துமாக நீர் குழந்தைகளை அன்பு செய்கிறீர் என்பதை இந்த குழந்தைகள் அனைவரும் உணர்ந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழும்படியாக ஜெபிக்கிறோம். இறுதியாக ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக எங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அர்ப்பணித்து வாழுகிற, பிறருக்காக எங்களை கொடுக்கின்றவர்களாக, பிறருக்கு உதவி செய்து வாழுகின்றவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். சிறிய காணிக்கையாக இருந்தாலும் பெரிய காணிக்கையாக இருந்தாலும் அது மதிப்பு மிக்கது என்பதை ஆண்டவரை உணர்ந்தவர்களாக சிறிய சிறிய காரியங்களை நாங்கள் அர்ப்பணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்த இந்த ஜூபிலி ஆண்டிலே உண்மையான உளமாற்றத்தை பெற வழிபாடுகள், திருப்பலிகள், தியானங்கள், மற்ற நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டு உளமாற்றத்தை பெற்று ஆன்மீக புதுப்பித்தலோடு வாழ வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தே நிறைவா என்று ஏற்றிடுவாய் என் தலைவா. என்னை தந்தே நிறைவா என்று ஏற்றிடுவாய் என் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உமக்குடனே தருகின்றேன். ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய்.
அன்பார்ந்தவர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பெருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே மது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆண்டகை, எங்கள் ஆயர் அப்போஸ்தலிக பரிபாலகர் அஞ்சல் நன்றி தாண்டகை, ஓய்வு பெற்ற எங்கள் முன்னாள் ஆயர் ஜோத பொன்னை ஆண்டகை, எங்கள் மறை மாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பொது நிலையினர், எங்கள் பங்கு மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்து இறையடி சேர்ந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும், எமது பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித ஞாசியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவேண்டல் மூலமாக நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இறைவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து வாழ நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் தவறுகளை பார்க்காமல் எங்கள் ஒவ்வொருவருடைய எங்கள் குடும்பங்களுடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப எங்களுக்கும் எமது நாடுகளுக்கும் தேவையான நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தை மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியாக அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றி வாழ்வதே என்னுடைய உணவு என்று கூறி வாழ்நாள் முழுவதும் தந்தைக்காக தன்னை அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்த நம் ஆண்டவர் இயேசு. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசு. மனமே பயமின்றி துன்ப சோகத்தை நீ சொல்லு. இயேசு ஏற்பாய் உன் உயிரின் தூதனாக. உன் வாழ்வுக்கு தேன் சுவையாக உன் வழியில் நிழலுமாக. உள்ள ஆழத்திலே என்றும் நன்றியுடன் எந்நாளும் நீ உயிர் வாழ்வாய். மனமே விருந்து அப்ப வடிவினிலே உன் உள்ளத்திலே வந்தார் இயேசு. மனமே விருந்து அப்ப வடிவினிலே உன் உள்ளத்திலே வந்தார் இயேசு. உன் வாழ்க்கையிலே இறைவார்த்தையாக உன்னில் வாழ்கின்றார். உலகை காக்கின்றார். மனமே விருந்து. இல்லாமல் என் அழகு கலைந்தது. உலகின் சிறையினில் என் ஆன்மா தவிக்கின்றது. மனமே இறைவனின் துணை. இறுதி நிரந்தரமாக உள்ள ஆழத்திலே என்றும் நன்றியுடன் எந்நாளும் நீ உயிர் வாழ்வாய். மனமே விருந்து அப்ப வடிவினிலே உன் உள்ளத்திலே வந்தார் இயேசு. மனமே பயமின்றி துன்ப சோகத்தை நீ சொல்லு. எங்களுடைய இளைஞர் ஒன்றியத்தினர் சபை ஞாயிற வடிவா சிறப்பிக்க மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள
உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வு அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும் இன்றைய விடுமுறை நாளையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கடவுளுக்கும் அவருடைய பணிகளுக்கும் எங்களை அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.